ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 3வது முறையாக இந்த ஸ்டாக் வீடியோ போடுறோம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நம்ம கடையில் இருக்கிறோம், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மிஸ் காலை பார்த்துட்டு திரும்ப கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3வதாக ஸ்டாக் வீடியோ பார்ட் 3யாக போடுறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டதெல்லாம் நம்ம எடுத்து கீழே வச்சுட்டோம். ஸோ புதுசாக இது பேலன்ஸ் உள்ளதை நான் போடுறோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. சாம்சங் கேலக்ஸியில் வந்து A73 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7500. ஸ்டிக்கர் ஓட்டுவேன் 7500. 8 ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் இருங்க. ஸோ டிஸ்பிளேயில் ஒரே ஒரு லைன் இருக்குது, பஸ் ஒரே ஒரு லைன் இருக்குது. 7500 ஒரிஜினல் டிஸ்பிளே லைன் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேயாக இருந்தால் மட்டும்தான் லைனே வரும், இல்லாட்டி வராது. ஒரே ஒரு லைனே, அதுவும் அப்டேட்டில் நேற்றும். ஆமாம், சாம்சங் கேலக்ஸி A73. வேறு ஏதாவது ஒரு கோடு வர மாதிரி அறிகுறி இருக்காப்பா இதில்? ஆமாம், 8GB ரேமு, 256. இனிமேல் அடுத்த கோடு வர மாதிரிலாம் ஐடியா இல்லைல்ல அதில் வர்றதுக்கு. அது மாதிரிலாம் இப்போ கூட இது அடுத்த கோடு சில இதில் தெரியும். ஒரு அடுத்ததாக ஒரு கோடு வர மாதிரி இருந்தால் ஒரு அளவு இதில் பார்த்தா தெரியும். ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு தெரியும். இதில் அதெல்லாம் கிடையாது. அடுத்த கோடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. இப்போதைக்கு ஒரு கோடு இருக்குது, சரியா? டிஸ்பிளேயில் ஒரே ஒரு கோடு இருக்குது. சாம்சங் கேலக்ஸியில் A73 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7500, சரியா? 7500. மொபைல் செகண்ட்ஸ் தான், கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இதுவரையும் ஒரு முறை கூட சர்வீஸ்ன்னு இந்த மொபைலை எடுத்துகிட்டு போகல, அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய விஷயமே. ஸோ இதில் மொபைல் சூப்பர் கண்டிஷனு. கேமராலாம் வந்து அப்படியே கண்ணாடி பார்க்குற மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், பேக் கேமராவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. பஸ் 7500. யாருக்காவது வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள், இதை முடிச்சிடலாம், சரியா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் உள்ள மொபைல்லாம் பார்த்துக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 11. இது ஆல்ரெடி நிறையா போட்டோம், சரியா? 128 தானே இது, பார்த்துக்கிறேன். ஆமாம், 128. சுற்றி கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. அவர் 15000 சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ போல் அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து S1ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதுவும் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். 6GB ரேமு, 64GB. பேக் டோர் உடஞ்சிருக்கு, என்னன்னு தெரில. பேக் டோர்லாம் உடையல. பாக்ஸு சார்ஜருக்கு 5700. இது ஒரு பையனுக்கு விவோ V40 பேக் பண்ணியாச்சுல. இப்போ பொண்ணானா இல்லைன்னு தெரியல. இது 2 விவோ V40 இருக்கு. விவோ V40 பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது, ஆபச்சு பார்சல் போடணும். ஸோ இது வந்து இன்னொருத்தர். இது வந்து விவோ V40 தான். இதோட விலை 22000. இது 22000. இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மொபைல் ஷோரூமில் கொடுத்து போர்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு ஏதாவது இஷ்யூ இருக்காது இதில். இது அது சொல்ல கூட தேவையில்லை. ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காங்கன்னா. ஆமாம், பாக்ஸில் IMEI நம்பர் வேறு, இதில் வேறு. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா போர்டு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 6 மாதத்துக்கு அது வாரண்டி இருக்குது, சரியா? போர்டு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, போர்டு மட்டும் மாற்றிருக்காங்க. அதுவும் அந்த வாரண்டி பீரியடில் ஷோரூமில் கொடுத்து IMEI நம்பரு மாறி இருக்குது. பாக்ஸுக்கும் இதுக்கும் மாறி இருக்குது. மொபைல் கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் மாதிரி தான் ஆயிடுச்சு இது. ஸோ இதில் இனிமேல் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 8128. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 22000, 22000. இது ஜிபி வந்து 8128. இது என்னப்பா 8128 தானே? ஆமாம் 8128 தான்.
இதுக்குள்ளே வச்சுரு. இதோட ப்ரைஸ் வந்து 22,000 ரூபா. OnePlus Nord CE2 கிளாஸ் மட்டும் டிஸ்பிளே ஒரிஜினலு, கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500, அதாவது 10,500 ரூபா. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. டிஸ்பிளே ஒரிஜினல் தான், மேலே உள்ள கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் மாற்றினது தான், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500, 10,500 ரூபா, 10,500. இது ஒருத்தர் வாங்கியிருக்கார் பாஸ். இது ஒருத்தர் இன்றைக்கி தான் ரெடியாக இருக்கார், காசு போட்டுருவார். ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு, இம்போர்ட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம வேணால் மறுபடியும் வர வச்சு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட்ரு, ஹேர் ட்ரிம்மரு, அப்புறம் சேவரு, அப்புறம் இது சம்மந்தப்பட்ட அக்சசரிஸு. ஸோ இது ஒரு சின்ன சேவர் தான். இது சேவர் இதெல்லாம் ஸோ வித்தியாசமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ருபீஸ். இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார். இப்போ உங்களுக்கு யாருக்காவது இது தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ஒன்று கூட வாங்கி தரேன். நான் வெளிநாட்டு பொருள், இது துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம வேணா சொன்னால் திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணு. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு. சாப்பிட்டியா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தியா? சரி, நீ சாப்பிட்ரு இதோட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப். இது ரைசானில் வந்து 5A 7000 சீரீஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை ரொம்ப கம்மியான விலை. அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரைசான் 5 7000 சீரீஸு 19,000 ரூபாய்க்கு தரேன். ஆக்சுவலாக இது 22,000 ரூபா போட்டோம், 21,000 ரூபா போட்டோம். உண்மையிலே இங்கே இருக்கிற லேப்டாப்லேயே வந்து ரொம்ப தரமான லேப்டாப் எதுன்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 8GB ரேமு, 512 GB. இன்றைக்கி 36 ரூபா 40 ரூபா இருக்குது ஆன்லைனில், 40 ரூபாய்கிட்ட இருக்குது. 19,000 ரூபா தரேன். ரெண்டுறவங்க வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் சார்ஜரு, இம்போர்ட்டட் தான், ஆனால் பக்கா கண்டிஷன். சரியா? ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? ஆஃப் பண்ண வாங்க பாஸ். சேம் டு யூ. வாங்க பாஸ். சரி பாஸ், இது இந்த கஸ்டமர் வந்திருக்காங்க. இதை முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு பார்ட் 3 பார்ட் 4 போட்டுருவோம். அவ்வளோதான்.